கன்னிராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 13 புதன்கிழமை. உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தான் காத்திருக்கு. முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். உங்க 10ஆம் வீட்ல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது வேலை வாய்ப்புகளோ பதவி உயர்வோ தேடி வரலாம். உங்க பணியில நீங்க முழு கவனத்தையும் செலுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டிய நேரம் இது. அதே போல 9ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். தந்தையோட ஆதரவும் அவங்களோட ஆலோசனையும் உங்களுக்கு ரொம்ப உதவும். ஆன்மீக பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். 6ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறலாம், எதிரிகளை தைரியமா சமாளிக்கலாம். ஆனா இப்போ சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. உங்க ராசிநாதன் புதன் பகவான் அஸ்தமன நிலையில 8ஆம் வீட்ல சூரியன் செவ்வாய் கூட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதனால பேசும்போது நிதானம் ரொம்ப முக்கியம். தேவையற்ற வாக்குவாதங்களை சண்டைகளை தவிர்த்திடுங்க. உடல் நலத்துல கூடுதல் அக்கறை செலுத்துங்க. திடீர் செலவுகள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. 7ஆம் வீட்ல சந்திரன் சனியுடைய கூட்டணி இருக்கிறதால குடும்ப உறவுகள்ல சில சவால்களை சந்திக்கலாம். உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தா அதை பெரிதுபடுத்தாம பொறுமையா பேசி தீர்த்துக்கணும். 12ஆம் வீட்ல கேது இருக்கிறது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகமாக்கும். அதே சமயம் தூக்கமின்மை தேவையில்லாத அலைச்சலையும் கொடுக்கலாம். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது மனசுக்கு அமைதி தரும். புதன்கிழமைகள்ல பச்சை பயிர தானம் கொடுக்கலாம், இல்லனா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். மொத்தமா உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்படுங்க. நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.